வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்கழி மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் விருச்சிக லக்னத்தில் தாங்க இந்த மாதமே பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா 294 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி இந்த மாதத்தில் பிறக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 7வது ராசி துலா ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. இந்த துலா ராசியில் பிறந்தவங்க, அதாவது பார்க்கும்போது குருவுடைய பார்வை வாங்கி பிறந்தவங்க, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனுடைய ராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த உடைய கட்டன்றதை பார்க்கும்போது மார்கழி மாதம் அப்படின்றது ஒரு வித்தியாசமாக பிறக்கப்பட்ட மாதம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கன்னி ராசியில் இருந்து மேச ராசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இடைவிடாத கிரகங்களோட பிறந்த மாதம் இந்த உடைய மார்கழி மாதம். முதல்ல பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் கேது பகவான் நட்பில் இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி துலா ராசி, அதாவது உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் சூரியனும் புதனும் நட்பில் இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மகர ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டதுனால சந்திரன் இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா மீன ராசியில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறார். இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா மேச ராசியில் குரு பகவான் பகையாக இருக்கிறார். அப்போ கன்னி ராசி முதல் மேச ராசி வரை, அதாவது இந்த 8 ராசிகளுக்கு இடைவிடாத கிரகங்களோட இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு தனி அம்சம்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த 8 கிரகங்களை இடைவிடாத அம்சத்தில் பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் யார்? சுக்கிர பகவான். அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறார். எப்போ வரைக்கும்னா மார்கழி மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே அவர் உங்கள் ராசியில் தான் இருப்பார், துலா ராசியில் தான் இருப்பார். அப்போ இந்த மார்கழி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய, அதாவது இந்த சுக்கிர பகவான், இப்போ நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யார் சரி பண்ணி கொடுப்பாங்க? அந்த வீட்டு ஓனர் தானே சரி பண்ணி கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் இருக்க வேண்டிய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் பார்க்குறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பு இந்த உடைய மார்கழி மாதம் 9ஆம் தேதிக்குள்ளார இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா துலா ராசியிலிருந்து 9ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு நட்புக்கு போகிறாரு. நட்பில் போகிற உட்காராரு. அப்போ என்ன பண்ணுவார்? அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ உங்களுக்கு மார்கழி மாதம் 2, அதாவதுன்றது பார்க்கும்போது 9ஆம் தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் கொடுத்துருவார். எதனால் சொல்கிற அப்படின்னா, படிப்பு இல்லையா, ஓரளவுக்கு படிப்பு கொடுத்துருவார். ரெண்டாவது படிச்சிருக்கிறீங்களா, அதுக்கு வேலை இல்லையா, நல்ல வேலை வாய்ப்பை தேடி கொடுத்துருவார். அதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருவார். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் படிப்பை முடிச்சுட்டு தொழிலுக்கு போயிட்டு அதில் புரோஜனம் இல்லாத செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அதில் ஓரளவுக்கு தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார். சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இதை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கொடுத்துருவார். இதை தவிர பார்க்கும்போது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்றைக்கி வராங்க, பார்த்துட்டு போகிறாங்க, கை நினச்சிட்டு போகிறாங்க, தவிர காரியம் நடக்கலைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த காலத்தை கொண்டும் திருமணம் அப்படின்றது இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளாரையே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒன்று பேர் வச்சிருவீங்க, கை நினச்சிருவீங்க, இல்லை பத்திரிக்கை அடிச்சிருவீங்க. அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா ரொம்ப நாளாக திருமண தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 100% இந்த உடைய கட்டன்றது துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு
இன்றைக்கி திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தே தீருவாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பொது பலனில் நல்லா இருக்குது. ஏன்னா பொது பலன்றது ராசி அடிப்படையில் சொல்கிறோம். ஆனால் நம்ம சுய ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் வயசு வச்சு திசை புத்தி அந்தரத்தை வச்சு அதை விட பார்த்தீங்கன்னா லக்னத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து பலனை சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக திருமணம் கைக்குடி வரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தாமதமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தால் கட்டன்றது தாமதமாகும். அதே மாதிரி லக்னாதிபதிக்கு 7, 8 குடையவன் சனி சுக்கிரன் இருந்தால் தாமதமாகும். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ தாரதோஷமோ இது 3 எது இருந்தாலுமே உங்களுக்கு திருமணங்கள் தாமதமாகும். அப்போ உங்களுக்கு இந்த தோஷங்கள் இல்லாத இருந்தால் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு காரியம் கரெக்டான்றது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எடுத்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகும். புத்திர பாக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரக்காரகனும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா இருக்குதுங்க. அப்போ புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால அப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு கேது சனி குரு இதில் எது இருந்தாலும் புத்திர தோஷம். அதில் ராகு கேது இருந்தால் அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது கடுமையான புத்திர தோஷம், குரு இருந்தால் தாமதமாகும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்கிறாரு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இது வந்து பொது பலனில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும், படித்த படிப்புக்கு உண்டான பலனை கொடுத்துருவார். திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் திருமணத்தை கொடுத்துருவார். புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இந்த துலா ராசி ஏன்னா ஆல்ரெடி முன்னே சொன்னேன் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தனி சிறப்பு. இதை விட பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9 அப்போ குரு வந்து 7ஆம் இடமா உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ குரு வந்து பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். குரு வந்து பார்க்குறது உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறார், உங்கள் ராசி தான் பார்க்குறார். கண்டிப்பாக குரு பார்க்குறாருன்னா 1 கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் 1 கோடி பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னா குரு உங்களுக்கு 7ஆம் இடமா பார்க்குறாரு. 7ஆம் இடமா யாரை பார்க்குறாரு? கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு. கலஸ்தரஸ்தானம் அதான் கல்யாண பாக்கியத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக மாங்கல்ய யோகம் கூடி வரக்கூடிய யோகத்தை மிக அருமையாக கொடுத்துருக்கிறார். எதை போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்குள்ளாரன்றது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் உக்காந்து பேசி நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா மற்றவங்ககிட்ட போனீங்கன்னா அது சிறுசு பெருசாக்கி பெருமாளைக்கு பார்த்துருவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறவங்க 4 பேர் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 96 பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் இருக்கிற இடம் பொறுத்து தான் உங்களுடைய ஜாதகம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உடைய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பார்க்கும்போது உங்களுக்கு 1ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிர பகவான் 1ல் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், அவரும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் விட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கருத்து வேறுபாடுனால குடும்பம் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், எங்களுக்குள்ள காசு பணத்தினால எங்களுக்கு சங்கடம், மெயினான்றது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக எங்களுக்குள்ளார பிரச்சனை, இது போல் இன்றைக்கி விலகி இருந்தாலும் அது சேரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த மாதம் கொடுத்துருக்கிறாரு. இதை போக பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாங்கல்ய யோக பலம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவகத்துக்கு 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருந்தாலும் அவர் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். ஏன்னா குழந்தை பாக்கி நான் முன்னே சொன்னேன், எங்களுக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஏன் 10 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு எந்த வாய்ப்பு இல்லைங்க. இந்த பிரபஞ்சம் தள்ளி போயிட்டுருக்குது. ஒன்றுன்னு கருவே கொடுக்கல, அப்படியே போனாலும் கரு கொடுத்தாலும் 10-15 நாள் இருந்து போயிடுது, இல்லை 1 மாதம் 2 மாதம் இருந்து அபாசனம் ஆகிடுதுங்க. நாங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செய்துட்டேங்க, எனக்கு எந்த பலன் இல்லைன்றீங்களா?
கணவன் ஜாதகம் மனைவி ஜாதகம் இந்த 2 ஜாதகத்தில் முதல்ல மகேந்திர பொருத்தம் நல்லா இருக்கா, ரெண்டாவது 5ஆம் இடம் உங்களுக்கு சுத்தமாக இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்துருவார். ஏன்னா சனி வந்து தொழிலுக்கு தான் சிரமத்தை கொடுப்பார தவிர புத்திர பாக்கியத்துக்கு சிரமத்தை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா புத்திர செல்வம் கண்டிப்பாக இந்த மாதம் 5ஆம் இடம் அருமையாக இருக்குதுங்க. இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. சுயமாக தொழில் தொடங்குறீங்களா, அருமையான ஒரு நேரம், கண்டிப்பாக தொடங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செய்யணும் பண்ணணும் ஆசைப்பட்டேன், செய்யலான்னு முயற்சி பண்ணுங்க, செய்ய முடியல, இல்லை செய்து பார்த்தேனுங்க எனக்கு நஷ்டமாயிடுச்சு அதனால் விட்டுட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான நேரம் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டிலவே புதன்காரகன் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அருமையான ஒரு தருணம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆளை பார்த்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கட்டன்றது பொண்ணு கொடு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது வந்து இடத்த பார்த்து காசு வாங்கு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற நேரம் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நேரம். புரியுதுங்களா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிறது எல்லாருனாலையுமே முடியும், எல்லா நேரத்தினாலேயும் முடியும். சாதிக்கிறதுன்றது சிலரால் மட்டும்தான் முடியும். ஆனால் அந்த சாதிக்கிற இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எது செய்கிறன்னு ஆசைப்பட்டாலும் கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம், கண்டிப்பாக தனித்து பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி ஆகும். சரிங்களா? இதை போக இன்றைக்கி உங்களுடைய ராசிக்குன்றதை வந்து பார்க்கும்போது இந்த துலா ராசியில் பிறந்தவங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது வந்து பார்த்திங்கன்னா சிரமம் கஷ்டம் துன்பம் வேதனை மொத்தத்தில் கஷ்டம், வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தாங்க இருக்குது. கஷ்டம் 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 அப்போ தான் கஷ்டம் தீரும்னே தெரியலைங்க அப்படி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ தேரக்கூடிய நேரம். வீடு வாசல் கட்டணும்னு முயற்சி பண்ணி கட்ட முடியாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான வாய்ப்பு, வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு பாக்கியம் இருக்குது, மண்மனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவது சொத்து இடம் பூமி வாங்கிறதுக்கெல்லாம் இப்போ அருமையான நேரம். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக இப்போ வாங்கலாம். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் காசுன்றது ₹1 இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணி இப்போ வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியாகும், ஜெயம் தான். ஆனால் நாளைக்கு ஒரு காலத்தில் சொல்லுவீங்க, அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் என்னால் முடியாது இருந்தது, எப்படியாவதுன்னு வாங்கினேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த மாதிரி நிலைமை. ஆனால் முடியலன்றதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இந்த தயக்கம் அதாவதுன்றது யோசனை இந்த குழப்பம் இதனாலேயே உங்கள் வாழ்க்கை பாதி வயசு கடந்துட்டீங்க. முடியும்னு நம்புங்க, முடியும்னு நம்பி இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றி ஆகும். இந்த மாதிரி தருணம் இந்த நேரம் மொத்தப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு மாதமாக ஒரு அருமையான யோகமாக இந்த மாதம் கொடுத்துருக்கிறார். வெள்ளாமை விளைச்சல் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு நேரம் இந்த நேரம். பால் வாகனம் வாங்குறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு தருணம் இது. பால் வாகனம் விவசாயம் சுயத்தொழில் மெயினாக இந்த கலைத்தொழில் இரும்பு தொழில் கலைத்தொழில் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்டிட வேலை, ரெண்டாவது வந்து கலை அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒரு மண்மனை வீடு வாசலுக்கு சம்மந்தப்பட்ட தொழில், அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது ஒரு ஹார்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு யோகம். உருவாக்கக்கூடிய இடத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ அருமையான ஒரு நேரம், சாதிக்கிற நேரம்னு சொல்லலாம், வளர்கிறதுக்கு உண்டான நேரம்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது வந்து வளரணும் சாதிக்கணும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்களே தவிர ஆனால் மீண்டும் மீண்டும் யாருன இடத்துல வந்து உட்காந்துட்டீங்க. ஆனால் இப்போ ஆரம்பிக்கிற விஷயம் உங்களுக்கு வெற்றியாகும். எதுக்குமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க, சரிங்களா? இதை போக கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஓரளவுக்கு சரியாயிடும். இதை போக இந்த துலா ராசிக்கு குரு பார்வை
உங்களுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது எப்போ உங்களுக்கு வந்து அந்த கேது உங்கள் ராசியிலிருந்து விலகி போனாரோ அப்பயே உங்களுக்கு பிடிச்ச பாதி கஷ்டத்தை இந்த மாதிரி தான். காலச்சுத்திர பாம்பு மாதிரி இருந்த கேது பகவான் உங்களை விட்டுட்டு ஓரளவுக்கு போயிட்டார். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராக்கேது போயிருச்சார் இல்லைங்களா, அப்பயே உங்களை பிடிச்ச ராகு அதாவது கேது பகவான் உங்களை விட்டு போனதே ஒரு தனி சிறப்பு தான். சரிங்களா, இருந்தாலும் இப்போதைக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, தாராளமாக போகலாம். இறங்கி வேலை செஞ்சால் வெற்றி ஆகும். இதை போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர காலத்துக்கு இன்றைக்கி வந்து விளையாட்டுத்துறையில் சாதிக்க நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக விளையாட்டில் சாதிக்க நினைக்கிற துளாராசிக்காரங்களுக்கு உங்களுடைய சாதனை அதாவது ஜெயிக்கிறதுக்கு உண்டான தருணம் இந்த தருணம். ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணால் பயம்தான் உங்களுடைய பலவீனமே. பயத்தை தூக்கி போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா, ஆனால் இருந்தாலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன தயக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தயக்கங்கள் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு யார் சப்போர்ட் இல்லையே, உழந்தாலும் எந்திரிச்சாலும் நம்ம கை கூணி தானே நாம் காரணம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பயம் இருக்க தான் செய்யுது. நம்மளால் முடியும், நம்பி இறங்கி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். சரிங்களா, அதே போல் இந்த டிரைவர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு, மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். வண்டி வாகனம் வாங்கி சொந்தமாக வண்டி போட்டு செய்கிறதுக்கு உண்டான தருணம் இது. அதே முறையில் வந்து முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சரிங்களா, சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, அதே போல் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.